வணக்கம், வாசுதேவன். கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர். எக்கோ ரீசைக்ளிங் என்ன பண்ணுது? இந்த தொழிலை நீங்க பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம டெய்லி பயன்படுத்தி அந்த தூக்கி வீசக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் அந்த ரீசைக்ளிங் தொழில். அப்ப அன்றாடம் நம்ம பயன்படுத்தி தூக்கி வீசக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் நம்ம சேகரிச்சு அதை ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி தூளா மாத்தினா உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இதுதான் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ பிளாஸ்டிக் நம்ம பகுதியிலேயே கிடைக்குது. அதை உடைக்கிறதுக்கு உண்டான இயந்திரத்தை நமது நிறுவனத்துல நீங்க வாங்கிக்கலாம். உங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை நீங்க நேரடியா கலெக்ட் பண்ணலாம். ஹோட்டல், பாரு, ரெஸ்டாரண்ட், கல்யாண மண்டபம், பார்ட்டி ஹாலு, இந்த மாதிரி இடத்துல அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். இப்போதைக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த தண்ணி பாட்டில் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வச்சுதான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அது முடிஞ்ச உடனே இந்த பாட்டில் எல்லாம் தூக்கி வீசுவாங்க. அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க தூளா உடைச்சு கொடுத்தா ஒரு கிலோவுக்கு 8 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நடைமுறையில இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இது மட்டும் இல்லாம உடைஞ்சு போன பக்கெட்டு, குடம், மக்கு, கம்ப்யூட்டர் பாடி, டிவி பாடி, வீட்டில் கிடைக்கும் பொம்மை, இந்த மாதிரி பொருட்களும் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி உடைக்கலாம். அது போலவே எலக்ட்ரிக்கல் பைப்பு, சின்டெக்ஸ் டேங்கு, ஆட்டோமொபைல் கிடைக்கக்கூடிய அந்த டேஷ்போர்டு, இந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே அப்படிங்கிறது நீங்க உடைக்கலாம். இது எல்லாமே அப்படிங்கிறது ஒவ்வொரு வகையான பிளாஸ்டிக், எல்லாம் ஒரே வகையான பிளாஸ்டிக் இல்லை. அப்போ அதை தரத்தை பிரிச்சு இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க உடைச்சு கொடுத்தா உங்களுக்கு கிலோவுக்கு ஒரு 8 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். இந்த இயந்திரங்கள் அப்படிங்கிறது மார்க்கெட்ல நமது நிறுவனம் விற்பனை செய்யறது 1 HP இருந்து 25 HP வரைக்கும் நம்ம இயந்திரங்களை கொடுக்கும். அந்த 1 HP இயந்திரம் 1,47,500 ரூபாய், 2 HP இயந்திரம் 1,58,300, 3 HP இயந்திரம் 1,71,100. இந்த 3 இயந்திரங்களும் அப்படிங்கிறது வெறும் பாட்டில மட்டும் தான் உடைக்கும். அதாவது பெட் பாட்டில் 1/2 லிட்டர், 1 லிட்டர், 100 ml பாட்டில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் உடைக்கும். இந்த 2 லிட்டர் பாட்டில், இந்த 20 லிட்டர் தண்ணி கேனு, இதெல்லாம் நீங்க உடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதை கட் பண்ணி உள்ள போட்டீங்க அப்படின்னு சொன்னா உடைக்கும். அப்போ இந்த 1 இருந்து 3 HP வரைக்கும் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் இந்த பெட் பாட்டில மட்டும்தான் உடைக்கும். அது சிங்கிள் பேஸ்ல நீங்க மோட்டார் போட்டு வாங்கிக்கலாம். 3 பேஸ்ல வேணாலும் நம்ம மோட்டார் போட்டு வாங்கிக்கலாம். எல்லா விதமான பிளாஸ்டிக் உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது அந்த சின்ன இயந்திரங்களை பயன்படுத்தி முடியாது. அப்போ 5, 10, 15, 20, 25 இந்த மாதிரி ஹெவி மிஷின்ஸ் போட்டு தான் நீங்க அந்த தொழிலை செய்யணும். இப்ப 5 HP மிஷின் எடுத்துட்டீங்கன்னா 2,18,000 ரூபாய், 10 HP 2,98,000 ரூபாய், 15 HP 4,13,000 ரூபாய், 20 HP 4,48,000 ரூபாய், 25 HP 5,13,000 ரூபாய். இப்போ இந்த இயந்திரங்கள் எல்லாம் நீங்க வாங்கி இந்த பிளாஸ்டிக் உங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க உடைச்சு கொடுத்தா உங்க பகுதியிலே நிறைய அதை வாங்கறதுக்கு ஆள் இருக்காங்க. உங்களால் அப்படி விற்க முடியல அப்படின்னு சொன்னால் கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்துக்கிட்ட நீங்க விற்பனை செய்து அதற்குரிய தொகையை நீங்க உடனடியாக வாங்கிக்கலாம். அப்ப நமது நிறுவனம் இயந்திரங்களை விற்பனை செய்வது மட்டுமல்ல, இந்த இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்படும் அந்த மெட்டீரியலையுமே நம்ம வாங்கிக்குவோம். ஆனா நீங்க பிளாஸ்டிக் பொருட்களை உங்க பகுதியில இருந்து கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் வாங்கி உடைச்சு கொடுத்தால் அந்த தரத்திற்கு தகுந்த மாதிரி, ரகத்திற்கு தகுந்த மாதிரி அன்றைய சந்தை மதிப்பு என்ன இருக்குதோ அந்த விலை கொடுத்து நமது நிறுவனம் அதை வாங்கிக்கும். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, சப்போஸ் பிளாஸ்டிக் அந்த அளவுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது இருக்கும். அப்படி உங்களுக்கு பிளாஸ்டிக் தேவைப்பட்டால், அதாவது உங்க பகுதியில் பிளாஸ்டிக் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது, உங்களுக்கு அதிகமாக நீங்க ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை லோடு வேணாலும் உங்களுக்கு மெட்டீரியலை நமது கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் அனுப்பி வைக்கும். அப்போ அன்றைய ரேட் என்ன இருக்குதோ அந்த மதிப்புல நீங்க 10 டன், 20 டன், 1 லோடு, 2 லோடு நீங்க என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு நாங்க டெலிவரி கொடுத்துருவோம். அது பேலாக வாங்கிக்கலாம், லூஸாகவும் வாங்கிக்கலாம். எந்த வடிவத்தில் இருக்குதோ அந்த வடிவத்தில் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி, டிரான்ஸ்போர்டேஷன் அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த தொழில் செய்வதற்கு தங்கு தடை இல்லாமல் ரா மெட்டீரியல் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நமது நிறுவனம் அதற்கு உதவி செய்யும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இயந்திரங்கள்ல என்னென்ன மெயின்டெனன்ஸ் வரும். ஏன்னா புது தொழில் செய்யறப்போ ஒரு புதிய தொழில் இது நாங்க பார்க்கல, இந்த இயந்திரம் புதுசு, இது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இந்த இயந்திரத்தில் பயன்படும் அந்த பிளேட் எல்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் உங்க உடைக்கும் போது மழுங்கு. அதை நீங்க வந்து கிரைண்ட் பண்ணி போடுற வேலை மட்டும்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அப்படிங்கிறது நீங்க பிளேடை சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப இயந்திரங்களுக்கு தேவையான அந்த பிளேடை எல்லாமே நீங்க நமது நிறுவனத்திடமே நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு உண்டான ஸ்பேர் வேணும்னாலும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு விற்பனைக்கு பின் நடக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே அப்படிங்கிறது நமது நிறுவனம் கொடுக்கும். அது போலவே எந்தெந்த பிளாஸ்டிக் தேவை இருக்கிறது, எது எந்தெந்த பகுதியில் அதிகமாக கிடைக்கிறது, எதை பயன்படுத்தி நீங்கள் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். அதனால நீங்க எந்த பிளாஸ்டிக்கை எடுத்து உடைத்தால் உங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்குமோ அந்த பிளாஸ்டிக்கை எடுத்து உடைச்சு கொடுக்கலாம். இப்போ இது எல்லாமே அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்க ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது, இவங்க பைபேக் வந்து பொருட்கள் எடுப்பாங்களா இல்ல போகுமா? ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அதாவது பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து நீங்க இதுவரைக்கும் எத்தனை பிளாஸ்டிக் கொடுத்தாலும் நீங்க படையெரும்பு கடையிலயும் உங்க பகுதியிலேயே எடுத்துட்டு தான் இருப்பாங்க. இது வரைக்கும் இல்லைங்க எங்களுக்கு வந்து அதிகமா ஸ்டாக் இருக்குது, நீங்க பிளாஸ்டிக் எடுக்க மாட்டேன்னு எந்த படையெரும்பு கடைக்காரும் சொல்றதில்ல, சொன்னது. அந்த அளவிற்கு அப்படிங்கிறது இந்த ஸ்கிராப் பிசினஸ் வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கிற பிசினஸ். அப்போ இப்ப வந்து ஒரு பெரிய பெரிய பொருட்களாக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாம் ரகம் பிரித்து தூளாக உடைத்து கொடுப்பதை ஒரு தொழிலாக மாற்றி கொடுப்பதுதான் நம்ம வேலை. அப்போ இப்ப நீங்க வந்து ஒரு டன் அந்த பாட்டில கொண்டு வந்து போடுறீங்கன்னா நிறைய அது மழை போல குவிஞ்சு கிடந்து நிறைய இடம் தேவைப்படும். அதே அந்த ஒரு டன் அப்படிங்கறத வந்து நீங்க உடைச்சு தூளாக்குனீங்க அப்படின்னு சொன்ன சாக்கு பையில போட்டு அடைச்சு அப்படிங்கிறது ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கல, சின்ன இடத்துலயே எல்லாம். அப்போ வந்து வால்யூமேட்ரிக்கா பெரிய பொருளா இருக்கிறத நம்ம வந்து ஒரு உடைச்சு தூளாகிறப்போ அப்படிங்கிறது அது இடம் கம்மியான இடம் இருந்தா போதும். அது போலவே இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுடைய இடம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை செஞ்சுக்கலாம். இந்த ரா மெட்டீரியல் வைக்கிறதுக்கு நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து க்ளோஸ்ட் குடோன்லாம் தேவையில்லை. ஏன்னா மழையாலோ வெயிலாலோ அப்படிங்கிறது வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து நனைவதாலோ இல்ல வெயில கிடப்பதாலோ ஒன்றும் கெட்டு போற விஷயம் இல்லை. இதை எப்படி உடைக்க வேண்டும், இந்த தொழிலை எப்படி செய்ய வேண்டும், என்ன இதுல லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு சராசரியாக கிலோவிற்கு 8 முதல் 12 ரூபாய் வரை லாபம் கிடைக்கிறது. அதை வைத்து இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன? நீங்கள் நேரடியாக கொள்முதல் செய்தால் அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்க முடியும். நீங்கள் நேரடியாக கொள்முதல் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு வந்து லாபம் கம்மியா இருக்கும். அப்ப நீங்க டைரக்டா அப்படிங்கிறது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போன்ற பகுதிகளில் கான்ட்ராக்ட் பண்ணி நீங்க டைரக்டா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கிலோ 18 இருந்து 20 ரூபாய் 22 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இதே நீங்க பழைய இரும்பு கடையில அப்படிங்கிறது எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்களுடைய லாபத்தை வச்சுதான் விற்பனை செய்வாங்க. ஹோல்சேல் டீலர்கிட்ட எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது போலவே அவருக்கு லாபத்தை வைத்து தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னா நேரடி கொள்முதல் செய்து நீங்கள் ரா மெட்டீரியலை கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா லாபம் அதிகமாகவும், நீங்க வந்து பொறுத்த வரைக்கும் படையெரும்பு கடையிலையும் ஹோல்சேல் டீலர்கிட்டையும் அப்படிங்கிறது வாங்கி இந்த தொழிலை செய்தால் சற்று லாபம் குறைவாகவும் கிடைக்கும். அப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதை பார்த்து நம்ம பண்ணோம்னா, அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த தொழில் எதிர்காலத்துல மிகவும் சிறப்பாக தேவைப்படுகிற ஒரு தொழில். இதை திருடு போகாது, ஏமாற்றுவதற்கு வழி இல்லை, எளிதாக செய்யக்கூடியது, குறைந்தபட்ச லாபம் அப்படிங்கிறது கிலோவிற்கு அப்படிங்கிறது வந்து 8 ரூபாய் வரை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பெரிய இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தி செய்யும் போது உங்கள் பகுதியில் அப்போ ஒரு நாளைக்கு 2 டன் எனக்கு வேஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னா 2 டன் உங்களுக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் கிடைக்கல அப்படின்றது டிஸ்அட்வான்டேஜ். அது போன்ற சமயங்களில் நீங்கள் ஹோல்சேல் டீலரையோ அல்லது எங்கள் நிறுவனத்தையோ தொடர்பு கொண்டு உங்களுக்கு எத்தனை டன் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாக்கை நமது நிறுவனம் அனுப்பி வைக்கும். அப்போ இன்னைக்கு வந்து நூல் மில் எல்லாமே கோவை பகுதியில் இருந்தாலும் இன்னைக்கு சென்னையில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது, மதுரையில கார்மெண்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ அதை சார்ந்த அந்த ரா மெட்டீரியல் எல்லாமே இந்த கோவை பகுதியில் தயாரானாலும் அதை வந்து இங்கிருந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எப்படி அவங்க அங்க கொண்டு போய் பண்றாங்களோ அது போல தமிழகத்தினுடைய எந்த மாவட்டத்தில் நீங்கள் இந்த தொழிலை தொடங்கினாலும் அதற்கு தேவையான ரா மெட்டீரியலை தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் இருந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்க பட்ஜெட் என்ன, உங்களுக்கு எவ்வளவு முதலீடு செய்ய முடியும், உங்களால எவ்வளவு முடியும் அப்படிங்கறத முடிவு பண்ணி அதற்கு தகுந்த இயந்திரத்தை நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தி நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற முடிவை நீங்க எடுத்துக்கலாம்.
அப்ப வந்து பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1 ஹெச்பில இருந்து ஒரு 3 ஹெச்பி வரைக்கும் நீங்க இயந்திரத்தை போட்டு தொழில் செய்தால் ஒரு 30,000 முதல் 50,000 வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 5 ஹெச்பில இருந்து நீங்க இதே வந்து ஒரு 25 ஹெச்பி வரைக்கும் போட்டீங்க அப்படின்னு சொன்னா சில லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதுல வந்து பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன ரா மெட்டீரியல் கிடைக்குது, என்ன நீங்க ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்க, எவ்வளவு ப்ரொடக்ஷன் எடுக்க போறீங்க, இதை பொறுத்து தான் உங்களுக்கு லாபம் இருக்கு. அப்ப இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங், அதாவது பிளாஸ்டிக் உடைக்கும் தொழில் இருக்கக்கூடிய விஷயம், ஒரு டன் உடைச்சு நீங்க விற்பனை செய்தால் ஒரு 8,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மாதம் எத்தனை டன் உங்களால உடைக்க முடியும், எத்தனை டன் சேகரிக்க முடியும் என்பதை பொறுத்து உங்கள் லாப நிர்ணயம் நீங்க பண்ணிக்கலாம். அப்போ குறைந்தபட்ச லாபம், அதாவது இதுல வந்து ஒரு மினிமம் கேரண்டி லாபம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மினிமம் கேரண்டி அப்படிங்கிறது கிலோவிற்கு 8 ரூபாய் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புள்ள ஒரு தொழில். அப்போ நீங்க இந்த இயந்திரங்களை வாங்கி அந்த உங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து தரம் பிரித்து உடைத்து கொடுத்தால் நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்குரிய தொகையை கொடுக்கும். அப்போ நம்ம தயாரித்த பொருளை எங்க விற்பனை செய்வது அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் நாங்க சைன் பண்ணி தரோம். 10 ஆண்டு காலம் அப்படி நம்மகிட்ட இயந்திரத்தை வாங்கி இந்த தொழில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் 10 ஆண்டு காலம் அப்படிங்கிறது நீங்க வந்து அந்த பொருளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அன்றைய சந்தை மதிப்பில் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்ப இயந்திரங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டா நம்மளுடைய இயந்திரங்கள் பாம்பேல இருந்து தான் வருது. அதனால நீங்க முழு தொகையும் செலுத்தினால் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு இயந்திரம் வந்து சேரும். அதுபோல இஎம்ஐ வசதியில் இயந்திரங்களை நீங்க வாங்கணும்னு சொன்னா உங்கள் பெயரில் உங்கள் ஊரில் உங்கள் வங்கி கணக்கில் உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கி கடன் பெற்று உங்களுக்கு இயந்திரங்கள் சப்ளை செய்யப்படும். நம்ம நேரடியாக இஎம்ஐ வழங்குவதில்லை. அப்போ அரசாங்க வங்கி கடன் மூலம் உங்களுக்கு அந்த மானியத்துடன் கூடிய தொகையை பெற்று தருவதற்கு நமது கம்பெனி உதவி செய்யும். அப்போ இது போல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழில நீங்க தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக வந்து சந்தித்து இதை பற்றி விவரங்களை கேட்டறிந்து மறுசுழற்சி தொழிலில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கிறது, மறுசுழற்சி தொழில் எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் பிரகாசமாக இருக்கும் என்பதையெல்லாம் நீங்க கேட்டறிந்து இந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு வித்தியாசமான கோணத்தில் இன்று இயற்கையை பாதுகாக்கும் விதமாக இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழிலை நீங்க செய்யலாம். நகராட்சி, பேரூராட்சி, கார்பரேஷன் அந்த குப்பை கிடங்குகளிலிருந்து எளிதாக உங்களுக்கு அந்த குப்பைகளை சேகரித்து அதை உடைத்து கொடுப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நிறைய லாபத்தை சம்பாதிக்க முடியும். வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள என்னை நேரில் வந்து சந்திக்கவும். நன்றி, வணக்கம்.